அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் பாம்பு தலை மற்றும் உடல் பகுதியை கொண்ட ராகு மற்றும் கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. அப்படி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராகு லாபத்தில் இருக்கிறார். இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கிரன். புதனும் வலுவாக ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறார். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் வலு சேர்க்கிறாருங்க. எனவே பல வகையில நன்மை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தான் கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. உதாரணமாக ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார். அவருடைய வாக்கு அனைத்துமே அப்படியே நிறைவேறுகிறது. எனவே அவரை தேடி பலரும் வந்து அவரிடம் வாக்கு பெற்று தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல் மற்றும் மகிழ்ச்சியான அனைத்து தருணங்களையும் அறிந்து தங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக மாற்றுகின்றனர். இதை பார்த்த துறவி ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு குழப்பம் வருகிறது. நாம் எதிர்காலத்தை பற்றி இவர்களுக்கு சொல்லி இவர்கள் பலனடைகிறார்கள். ஆனால் இது நாம் செய்வது சரியா தவறா என்று தெரியாமல் ஒரு விதமான குழப்பத்திற்கு செல்கிறாருங்க அந்த துறவியே. அப்போது அவர் ஒரு முடிவு செய்கிறார். அப்போது அவரை தேடி பலர் வருகின்றனர். பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் வந்து நான் இந்த வருட தேர்வில் வெற்றி பெறுவேனா என்று பள்ளி மாணவர்கள் கேட்கிறார்கள். அதேபோன்று கல்லூரி மாணவர்கள் நான் இந்த வருட செமஸ்டர் தேர்வில் வெற்றி பெறுவேனா என்று கேட்கிறார்கள். இதை கேட்டவுடன் அந்த துறவி மறுமொழியாக நாளை மிக முக்கியமான சந்திர கிரகணமானது நடைபெற போகிறது. அந்த கிரகணம் நடைபெறும் போது வாருங்கள், நான் உங்களுக்கு அதற்கான பதிலை தெரிவிக்கிறேன் என்று அனுப்பி விடுகிறாருங்க. அடுத்ததாக அந்த இடத்திற்கு நன்கு படித்து முடித்து நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் வேலை தேடி கொண்டிருக்கிறார். அவர் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நபராக இருக்கிறார். அவர் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார். அவரிடமும் நீங்கள் நாளை வாருங்கள், சந்திர கிரகணம், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று அனுப்பி விடுகிறார். ஒரு காதலன் காதலி வருகின்றனர். இருவரும் எங்களுக்குள்ளே திருமணம் நடக்குமா அல்லது எங்கள் காதல் பிரிந்து நாங்கள் வேறு ஒரு நபர்களை திருமணம் செய்து கொள்வோமா என்று அவரிடம் கேட்க அந்த காதலன் காதலியை பார்த்து நாளை மிக முக்கியமான சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, நாளை வாருங்கள், உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று தெரிவிக்கிறார். அதே போன்று திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரும் ஏற்கனவே திருமணம் முடிந்து விவாகரத்து பெற்ற நபரும் வந்து எனக்கு மறுமணம் நடைபெறுமா, எப்போது மறுமணம் கைகூடும் என்று விவாகரத்தான நபர் கேட்கிறார். எனக்கு இன்னும் முதல் திருமணமே ஆகவில்லை, எனக்கு எப்போது முதல் திருமணம் கைகூடும் என்று திருமணம் ஆகாத நபர் கேட்கிறார். இவர்களையும் பார்த்து நாளை வாருங்கள், மிக முக்கியமான சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, அப்போது உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று தெரிவிக்கிறாருங்க. இவர்களெல்லாம் பரவாயில்லை, ஆனால் வயதில் முதிர்ந்தவர் ஒருவர் வந்து அந்த துறவியிடம் எனக்கு குடும்ப வாழ்க்கையே பிடிக்கவில்லை, ஏனென்றால் நான் பெற்ற பிள்ளைகள் என்னை மதிக்கவில்லை, பேர பிள்ளைகளிடமும் பாசத்தை செலுத்த விடுவதில்லை அவர்கள், எனவே வாழ்க்கை வெறுத்து போயிற்று, நான் துறவரம் மேற்கொள்ளலாமா என்று அவரிடம் கேட்கிறார். அவரிடமும் நாளை வாருங்கள், அதற்கான பதிலை தெரிவிக்கிறேன் என்று அனுப்பி விடுகிறாருங்க. அதே போன்று ஒரு அரசன் வருகிறார். நான் போருக்கு செல்ல போகிறேன், அந்த போரில் வெற்றி பெறுவேனா என்று கேட்கிறாருங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல்வாதி வருகிறார். எதிர்வரக்கூடிய தேர்தலில் நான் வெற்றி பெற்று
ஆட்சி அமைப்பேனா, ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பேனா என்று கேட்பது போல் அந்த அரசனும் கேட்கிறாருங்க. இவர்களிடமும் நாளை சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, நாளை வாருங்கள் உங்களுக்கான பதிலை தெரிவிக்கிறேன் என்று பலர் வந்த அனைவரையும் அனுப்பி விடுகிறாருங்க. அனைவருமே அவர்களுக்கான எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அதிகாலையிலே வந்து விடுகின்றனர். சந்திர கிரகணமும் நடைபெற ஆரம்பிக்கிறது. அதை பார்த்து கொண்டிருந்த அந்த துறவி தான் உட்கார்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுகிறார். எழுந்து வானில் பார்த்து கொண்டே நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடந்து கொண்டே சென்றவரை பின்தொடர்ந்து பலரும் வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த துறவி ஒரு கட்டத்தில் எதிரே இருந்த ஒரு குழியை கவனிக்காமல் அந்த குழிக்குள் விழுந்து விடுகிறாருங்க. அவர் விழுந்ததை பார்த்தவுடன் அனைவருக்குமே சிரிப்பு வந்து விடுகிறது. இவருடைய எதிர்காலமே தெரியவில்லை, இவர் நம்மளுடைய எதிர்காலத்தை சொல்ல போகிறாரா என்று ஏளனம் செய்து மகிழ்ச்சியில் அனைவருமே சிரிக்கின்றனர். அப்போதுதான் அந்த துறவி சொல்கிறார், நீங்கள் அனைவரும் இப்படித்தான் செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். குழியில் விழுந்து துன்பப்படக்கூடிய ஒரு நபரை தூக்கிவிடாமல் அவரின் நிலை கண்டு சந்தோஷப்படுகிறீர்களே, இதுதான் இயல்பு. இதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த குழியில் விழுந்தேன் என்பதையும் சொல்கிறாருங்க. ஏனென்றால் என்னுடைய நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து நான் எப்படி குழியில் விழுந்தோனோ அதுபோல நீங்களும் உங்களுடைய நிகழ்காலத்தை குழியில் தள்ளுகிறீர்கள். குழியில் விழுவது போல் பல சிரமங்களை வரவைத்துக் கொள்கிறீர்கள். இதை உணர்த்துவதற்காக தான் நான் குழியில் விழுந்தேன் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்ட அனைவருக்குமே அப்போதுதான் உண்மை புரிகிறது. எதிர்காலத்தில் தேர்வில் வெற்றி பெற இப்போது படித்தாலே போதும். எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள இப்ப இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் என்பதை உணர்ந்து கொள்கின்றனர். எதிர்காலத்தை பற்றிய கனவில் தற்போதைய நிகழ்காலத்தை தவறவிட்டோம் என்று எண்ணி வருத்தப்படுகின்றனர். எனவே நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துவோம், அதை திட்டமிடுவோம், வெற்றிகரமாக மாற்றுவோம் என்று அனைவருமே அந்த துறவியிடம் சொல்லிவிட்டு செல்கின்றனர். இது போன்றுதான் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் பல கிரக நிலைகள் நிச்சயமாக சாதகமாக வலம் வரக்கூடிய வேலையை தவற விட்டுவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதே சமயம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு கிரகநிலை நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பில் தான் இருக்கும். என்றால் இந்த வேளையில் கூட குரு ஜென்மத்தில் தான் இருக்கிறார். ஆனால் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவளால் பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. பாதிக்கு மேல் கடக்க போகிறாருங்க. வக்ரத்திலும் திரும்ப போகிறார். இதே போன்று மங்களகாரகரான செவ்வாய் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. குடும்ப ரீதியாக சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே உறவுகளிலேயே மன வருத்தமும் சில குழப்பங்களும் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் கூட நல்லபடியாக பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். ராகுவின் ஆதிக்கத்தில் தான் சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. பாம்புவின் தலையாகவும் பால் பகுதியாகவும் இருக்கக்கூடிய ராகு கேது மிக வலுவாக இந்த வேளையில் சஞ்சரிக்கின்றன. எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல் உண்டு. ஏனென்றால் உச்ச பலத்துடன் ராகு லாபத்தில் இருப்பதால் சந்திர கிரகணத்திற்கு பிறகு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பஞ்சமஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து வித்யாகாரகரான புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறார். சூரியனும் பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்து வலு சேர்க்கிறாருங்க. இப்படி பல கிரக நிலைகள் மிக அற்புதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே திட்டமிட்டதை விட அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். திட்டமிட்டதை விட பொருளாதார ரீதியான உயர்வை பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான யோகம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வருவாரையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில்
பல நிறைவான வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் அபரிவிதமாக கொடுக்க போகிறார். வருமானம் ஒரே சீராக அமையக்கூடிய வகையிலும் எதிர்பார்ப்பதை விட புதிய வாய்ப்புகள் பல மடங்கு நிறைவாக அமைவதற்கான யோகமும் உண்டு. இந்த தருணத்தில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் சந்தித்து வந்த நெருக்கடிகள் சிக்கடிகள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றம் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சியிலும் எதிர்பார்த்ததை விட உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பெற முடியும். மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய வித்யா கரகரால் உண்டு. ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தில் அவர் மட்டுமல்ல கேது சூரியன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மிகவும் அபரிவிதமான நன்மை நிறைவாக உண்டு. இல்லத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். முன்கோபம் பிடிவாதத்தை தவிர்த்து நல்ல பல செயல்களை திட்டமிட்டு நிறைவாக செய்வதற்கான யோகம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் உத்தியோகம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும். எதிர்பார்த்தபடி சக பணியாளர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையும். மத்திய மாநில அரசின் சலுகையும் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட புதிய ஒப்பந்தங்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெற்றுத்தரும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அதைவிட அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து நீராடிவிட்டு அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கிரகதோஷங்களும் நீங்கி தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.